போன பாட்டுல நம்ம சிவனோட தலையில எப்படி சந்திரர் வந்தார் அப்படிங்கறத பத்தியும் சிவராத்திரிய பத்தியும் பார்த்தோம். ஏன் சந்திரன் 15 நாள் தேய்றாரு, 15 நாள் வளர்றாரு, தேய்பிர வளர்பிரன்னு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த பேக் ஸ்டோரியையும் பார்த்தோம். ஆனா நம்ம பார்க்காம விட்ட விஷயம், பக்தர்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷன் தன்னோட பத்தினி சதிதேவி கிட்ட மட்டும் பேசலையே. சதிய கண்டும் காணாம இருக்காரு. இத நம்ம சதியால தாங்கிக்க முடியல. இது ஒரு பக்கம். அந்த பக்கத்துல சந்திரனுக்கு மாற்றா தச்ச உருவாக்கின அந்த கிரகம் பாதியிலேயே அப்படியே இடிஞ்சு விழுந்துரும். ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அதுல செம காண்டா இருக்காரு. அதே சமயம் அங்க நம்ம பிறகு முனி வராரு. அவர் தச்சங்கிட்ட இந்த மாதிரி சிவ மந்திரத்தை கத்துக்கிட்டு சந்திரரை உயிர்கொள்ள வைக்கிறதுக்காக சிவனை வேண்டி சிவனையே வர சொல்லி சந்திரனை காப்பாத்தி விட்டது வேற யாரும் இல்ல, சாட்சாத் உங்க பொண்ணு சதிதான் அப்படின்னு போட்டு விட்டுறாரு. அதை கேட்டதும் வந்தது பாருங்க தகப்பனுக்கு கோபம். இனிமே அவ என் பொண்ணே கிடையாது, என் குலத்தை அழிக்க வந்த பேய், அவ இனி வாழவே கூடாது, அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க போறதா தச்சன் கத்துறாரு. அதை கேட்ட பெத்த மனசு எப்படி பதறும், கூட பிறந்த மனசு எப்படி கதறும். என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு. ஆனா தச்சன் கேட்கிற மாதிரியே தெரியலங்க. தான் மந்திரி கிட்ட ஆகட்டும் என் பொண்ணை பார்த்தாலே கொன்றுங்க அப்படிங்கிறாரு. ஒரு கால் உங்களுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன்னா என் கையாலேயே அவளை நான் எரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சத்தம் போறாரு. அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, வேண்டாம் நம்ம பிள்ளைங்க, வேண்டாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு கதறாங்க. அதுக்கு அவரு, நான் உன் புருஷன் மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி, நாளை பண்ண என்ன பார்த்து வேற யாராவது கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, அப்பாக்கு துரோகம் பண்ணக்கூடிய பொண்ணுங்களுக்கு என்ன கதின்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு கர்ஜிக்கிறார். அந்த பக்கம் நம்ம சிவன் சந்திரனை காப்பாத்தியாச்சு. சந்திரனோட பொண்டாட்டிகளையும் வாழ்த்துறாரு. கூட இருக்கிற பக்தர்கள் எல்லார் கூடயும் பேசினாரு. சிவராத்திரியை பத்தி சிறப்பா எடுத்து சொன்னாரு. ஆனா ஏன் கூட எதுவும் பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு சதிதேவி ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம மாதங்கியும் போய் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, யோசிச்சு பாரு, ஒவ்வொரு தடவையும் நினைச்ச வாக்குல ஓ முன்னாடி அந்த சிவன் நின்னாரு இல்லையா, இப்படி எல்லா பக்தர்கிட்டயும் அவர் போறது இல்லையே, நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான், அதனாலதான் நீ நினைச்சதும் அவர் வந்துடுறாரு. ஆனா இன்னைக்கு மகா சிவராத்திரி, பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவரை கூப்பிடுவாங்க, அவர் கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, வேண்டுதலை சொல்லுவாங்கன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். சிவன் உனக்குரியவர் மட்டுமல்ல, எங்களை மாதிரியான பக்தர்களுக்கும் அவர் தான் தெய்வம். அதனால முக்கியமான நாள்லயோ இல்ல மித்த டைம்லயோ சிவனை கொஞ்சம் பக்தர்களுக்காக விட்டு கொடுதாயி அப்படிங்கிற மாதிரி மாதங்கி பேச, அதுக்கு நம்ம சதிதேவி அதெல்லாம் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் தானே ஃபர்ஸ்ட், அவரோட பத்தினி நான் தானே, எனக்கு இல்லாத உரிமை எப்படி மத்தவங்களுக்கு, சிவன் முழுக்க தனக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சதிதேவி பேசுறாங்க. இதுதான் சதி கிட்ட இருக்கிற பிரச்சனை. தாங்கிற அந்த அகங்காரம், சிவனை தனக்காகணும் அப்படிங்கிற அந்த வெறி. சிவனை தனக்காக்கணும் அப்படின்னா சிவன் யாரு, சர்வேஸ்வரன். சோ சர்வமும் எனக்குரியது, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே எனக்குரியது அப்படிங்கறத என்ன சதிக்கிட்ட வந்தா மட்டும்தான் சிவனோட சேர்றது சாத்தியம். சர்வமும் வேண்டாம், சர்வேஸ்வரர் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா எப்படி, கொஞ்சம் இடிக்குது இல்லையா, இதுதான் பெரிய பிரச்சனை. விளக்கம் பின்னாடி வரும். அந்த பக்கம் ஸ்டில் அம்மா தான் புருஷனோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, மரண தண்டனையா வாபஸ் வாங்குங்கன்னு. மனுஷன் ஒத்துக்கவே இல்லையே, மந்திரியாரே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, போங்க போய் என் பொண்ணை கொல்லுங்க அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் நம்ம சதியோ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சிவன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சோகமா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாத நம்ம மாதங்கி சிவனை நோக்கி வணங்குறாங்க. சிவன் எதுக்கத்தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நேருக்கு நேரா பேசாம மனதளவுல வேண்டிக்கிறாங்க. எல்லாம் வல்ல நான் தினம் தினம் வணங்கும் என் கடவுளே சிவனே, பக்தர்களுக்கிட்ட எல்லாம் பேசுனீங்க, உங்க பத்தினி சதிக்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க பேசியிருக்கலாமே, அவ பாருங்க எப்படி சொல்ல முடியாத துயரத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் யாரு, நான் ஒரு இழி பிறவி, நான் ஒரு நாட்டியக்காரி நாடகக்காரி, எனக்கு உங்ககிட்ட வேண்டுதற்கோ எனக்காக நீங்க செய்யறதுக்கோ எதுவும் இல்ல, நான் ஒரு அற்ப பிறவி. இருந்தாலும் சதி எனக்கு கிட்டத்தட்ட என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து என் பொண்ணை அவளோட துக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க, அவ கூட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கேட்க, மனதளவிலேயே அந்த பக்கத்துல நம்ம சிவனும் பேசுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எதிர்பார்ப்பது இன்று நடக்கும், சதியிடம் நான் பேசுவேன் அப்படின்னு சிவனும் மனதளவிலேயே பேசுறாரு. சொன்னதோட நிக்காம அந்த பக்கம் தனியா இருக்கிற சதியை பாக்குறதுக்கு சிவனே போயிடுறாரு. சதி திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம சிவனை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம். ஏன் என்ன கண்டுக்கல, எல்லாரு கூட பேசுனீங்க வச்சீங்க, ஒவ்வொரு முறையும் என்ன வெறுத்து வெறுத்து போறீங்களே, விதி, நீங்களும் நானும் ப்ரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறோம், எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க வரணும்னு விதி. ஒவ்வொரு முறையும் என் உசுரை காப்பாத்துறதுக்காக கருணையின்பால் நீங்க வந்தீங்க, அதை நான் காதல்னு எடுத்துக்கிட்டது ஏன் தப்பா, தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க மேல நான் காதல் கொண்டு விட்டேன், இனி அந்த காதலை என்னால கைவிட முடியாது. எனக்கு தெரியாது நீங்க தான் புருஷன் நான் தான் பொண்டாட்டி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு சாதாரண மானிட பிறவியா இப்ப நான் பிறந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட பத்தினி நான் தான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தானே, அப்படி இருக்க அந்த ரகசியத்தை பத்தி எல்லாம் நீங்க எனக்கு என்னோட முன்ஜென்ம விஷயங்களை பத்தி எல்லாம் நீங்க எடுத்து சொல்லி இருக்கலாமே, ஒவ்வொரு முறையும் என்ன ஏன் வெறுத்து வெறுத்து போறீங்க, இன்னும் ஏன் விலகி விலகி போறீங்க அப்படின்னு நம்ம சதிதேவி கேக்குறாங்க. அதுக்கு நீயும் நானும் சேருவது சாத்தியம் இல்லங்கிறாரு. பஞ்சபூதத்தாலான உன்ன மாதிரி மானிட பிறவிகள், உங்க எல்லாருக்கும் உங்களோட வாழ்க்கை எங்க முடியுதோ அங்கதான் என்னோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது, உனக்கும் எனக்கு செட் ஆகாதுங்கிறாரு. சொல்ல போனா நீ என்னோட பத்தினிங்கிற இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாம இருந்திருந்தாலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இல்ல நீங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாம் சரியா படல, எனக்கு உண்மையை சொல்லுங்க, ஏன் என்ன விளக்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் ஏன் இந்த இடத்துலயும்
உங்களுக்கு பத்தினியா இருக்க கூடாது, என்ன குறை கண்டீங்க? ஒருவேளை உங்களுக்கு பொண்டாட்டி ஆகக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லையா, அதனாலதான் என்ன கொஞ்சம் கீழ்த்தரமா நடத்துறீங்களாங்கிற மாதிரி பேச, ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சதியோட தோல் மேல கை வச்சு நம்ம சிவன் அப்படியே சதிதேவிய காட்டுக்கு நடுவுல இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே சிவனோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் ஆன மயானத்துக்கு கூட்டு போறாரு, சுடுகாட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க போனாலே சுத்தி ஒரு 10 பிணங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கு, பொண வாடை அடிக்குது, எங்க பார்த்தாலும் நெருப்பு, ஏற்கனவே எரிஞ்சு சாம்பல் கிடக்கு, எலும்பு கிடக்கு, எலும்பு மண்டை கூட கிடக்கு. இந்த இடத்துலதான் மானிடர்களோட உங்க அப்பா தச்சனோட எல்லை முடியுது, இந்த இடத்துலதான் மனிதர்களோட வாழ்க்கையும் முடியுது. ஆனா இந்த இடத்துல இருந்து தான் என்னோட சாம்ராஜ்யமே ஆரம்பமாகுது, உங்க வாழ்வு முடிகிற இடத்துல தான் என் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அப்படி இருக்க நீ நானும் எப்படி சேர முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மண்டவோடெல்லாம் எடுத்து, இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இருக்கும், இந்த வாடையே உனக்கு ஒத்துக்காது, சுடுகாட்டிலேயே தினம் தினம் புரண்டு வளர்ந்துகிட்டு இருக்கிற என் கூட அரண்மனையில மாட மாளிகையில நீ வாழ்ந்துகிட்டு இருந்த மெத்தையில படுத்து கிடந்த உனக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்கிற. அப்புறம் அங்க எரிஞ்சு கிடந்த அந்த சாம்பலை எடுத்து அப்படியே காத்துல தூக்கி வீசி எறிகிறார். அது காத்தோட கலந்து அப்படியே சுவாசத்துக்குள்ள உள்ள போகுது. இப்படி தினம் தினமும் எரிஞ்ச பொணங்களோட வாடை, எரிஞ்ச பொணங்களோட சாம்பல் சுவாசத்தின் மூலம் உடம்புக்குள்ள போகும். வாடையே ஒத்துக்காத உனக்கு எப்படி இந்த இடத்துல வாழ முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லி, என்னை அடைவது கடினம், முயற்சி செய்யாதே, எல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சதிய அந்த காட்டுல என்ன இடத்துல பேசிட்டு இருந்தாங்களோ, எந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாரு. அப்பயும் நம்ம சதிதேவி அடங்கல, எனக்கு பிரச்சனை இல்ல, மாட மாளிகையில பட்டு மெத்தையில நான் படுத்து தூங்குனது வாழ்ந்தது எல்லாம் நிஜம், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அதே மயான பூமியில சாம்பலுக்கு மத்தியில உங்க கூட குடும்பம் நடத்த நான் தயார் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டியா பேசிட்டு இருக்காதமா, காதல் அப்படிங்கிறது மானிடர்களோட உணர்ச்சி தான், அது அந்த உணர்ச்சியை கடந்து வா, அந்த உணர்ச்சி உனக்கு பெருசா என்னிடத்தில் இருந்து பயனில்லை, சொன்னா கேளு, வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இவங்க அழுகுறாங்க, இல்ல முடியாதுங்கிறாங்க, நான் உங்க கூட வருவேன், என்ன ஏத்துக்கங்க, என்ன கூட்டு போங்கிறாங்க. அவரு இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ காதலை மறந்தே ஆகணும், என்னையும் மறந்தே ஆகணும், அப்பா பேச்ச கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சும்மா சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு காதல் பிரச்சனையா இல்ல நான் காதலிக்கிறது பிரச்சனையா? உங்க காதலியா இருக்கிறதுக்கு, உங்களோட பத்தினியா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சிவனை அடையிறதுக்கு, அந்த சிவமயத்தை அடையிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்கல்ல. அப்படி இப்படின்னு இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு பின்னாடி இருந்து சதி அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா இவங்க அப்பா இங்கேயே வந்துட்டாப்ல. அதுவும் எப்படி, இவரோட ஜென்ம விரோதியா கருதுற அந்த சிவனோட கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா இவரோட பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவருக்கு செம கோவம் வருது. உன்ன மாதிரி ஒரு இழி பிறவியை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை நான் பார்த்ததே இல்ல, உன்னை ஒழுக்கமா வளர்க்கணும்னு பார்த்தா இப்படி ஒழுக்கங்கட்டுக்கு போய் தெரியறியே அப்படின்னு பெத்த பொண்ணையே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டி, நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவ, இந்த கணமே செத்து போ அப்படின்னு இவர் மந்திரம் போட்டு ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி அப்படியே இந்த பொண்ணை நோக்கி பாய்ச்சறார். அந்த நெருப்பு அப்படியே நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, சதிக்கு பக்கத்துல வருது, உஷ்ணம் தெரியுது, ஆனா சதி பயப்படல, ரொம்ப சந்தோஷமா பின்னாடி திரும்பி நம்ம சிவனை பார்த்து, எப்படியும் நீங்க என்ன ஏத்துக்க போறது இல்ல, உங்களோட நினைப்ப நான் கைவிட போறதும் இல்ல, உங்களை நினைச்சு 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 தினம் தினம் துயரப்பட்டு சாகிறத விட எங்க அப்பா இந்த இடத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்கிறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு நோக்கி இவங்களே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சிவனால இத பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சிவனோட ஒரு பாதியாச்சு. அப்படியே கோவத்தோட சதிக்கு முன்னாடி இவர் போய் நிக்கிறார், வர்ற நெருப்ப இவர் வாங்கிக்கிறார், அப்படியே அந்த நெருப்பை உள்வாங்கி தன்னோட நெஞ்சுக்குள்ள அந்த நெருப்பு பந்த அப்படியே உள்ள கிரகிச்சுக்கிறாரு. இப்போ கோவத்தின் உச்சியில நம்ம சிவன் இருக்கிறார், அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இந்த அம்மாவை கொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்ல இல்லன்னு பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஒரு இலி தகப்பனா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் யாராவது பெத்த புள்ளைய கொல்லுவாங்களா, இவ்வளவு நாளா நீ பண்ணிக்கிட்டு இருந்த பாவத்தை விட இப்ப நீ பண்ண துணிந்த இந்த பாவம் மிகப்பெரியது, இந்த பாவத்துக்கு இக்கணமே உனக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல தான் கிட்ட இருக்கிற அந்த ஈட்டி எடுத்து தன்னோட சூலாயுதத்தை எடுத்து அப்படியே வீச போறாரு. பொண்ணோட கண்ணு முன்னாடி அப்பாவை ஒருத்தவர் கொல்ல போகும்போது, அதுவும் காதலனே கொல்ல போகும்போது எப்படி காதலி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவங்க நடுவுல வந்துடுறாங்க, எங்க அப்பாவை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நிக்கிறாங்க. வலிய விடு சதி அப்படிங்கிறாரு நம்ம சிவன், முடியாதுங்கிறாங்க. அதுதான் உங்களை அடைவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, என் காதலையை நீங்க ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன, எனக்கு எங்க அப்பாவுக்கு நடுவுல 1000 இருக்கும், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் ஒரு செகண்ட் ஆடி போறார். ஒரு கால் எங்க அப்பாவை நீங்க கொல்றதா இருந்தா என்ன கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, சிவனால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. தான் அப்பாக்காக தன்னோட காதலனையை எதிர்த்து இந்த ரேஞ்சுக்கு சதி பேசுவார்னு யாரு எதிர்பார்க்கல. சம்பவத்தெல்லாம் சுத்தி நம்ம சந்திரனோட சொந்த பந்தம் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சதி இந்த ரேஞ்சுக்கு பேசினதுக்கு அப்புறம் சிவன் அங்க இல்ல, அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கீழே உட்காந்து ஓன்னு சதி அழுதுகிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம தகப்பன் தனக்காக தான் பொண்ணு எப்படி பறிஞ்சு பேசி இருக்கிறா, தான் உசுரை காப்பாத்துறதுக்காக அவன் முன்னாடி போய் நின்னா. யார் முன்னாடி? ருத்ர தாண்டவத்துல இருக்கிற சிவனோட முன்னாடி. அதுவும் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் என் அப்பாவை உங்களால சாகடிக்க முடியும்னு சொன்னா இல்லையா, அது தட்சனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் பாசமா வந்து சதியோட தலையை தடவி கொடுத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லதாயி வாமா
என் பொண்ணுன்னு நீ நிரூபிச்சுட்ட, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு அவர் எல்லாத்தையும் மறந்து தான் பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல விஷ்ணு, பிரம்மா, லட்சுமி, நாரதர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க நாம ஒரு முக்கியமான மேட்டரை மறந்துட்டோம். சதி பஞ்சபூதங்களாலான ஒரு சாதாரண மானிட பெண் அப்படிங்கறத மறந்துட்டோம். அதைத்தான் நம்ம சிவனும் சுட்டி காட்டி இருக்கிறார். தன்னை அடைவதற்கான தகுதி சதி கிட்ட இல்ல, அது சாத்தியம் இல்லன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிறதா விஷ்ணு சொல்றாரு. உடனே பக்கத்துல இருந்து நம்ம நாரதர், நாராயணா நாராயணா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி நாராயணா, ஏதாவது வழி இருக்குமே நாராயணா, பஞ்சபூதங்களை கொண்ட ஒரு மானிட பதரா பறக்கக்கூடிய யாருமே சிவனை அடைய முடியாதா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. எவ்வளவோ பேரு மனிதர்களா பிறந்து தெய்வமா உயர்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாம் நான் தான் அப்படிங்கிற அந்த அகந்தையை விடுத்து சர்வமும் எனது, உலகமே நான், நானே உலகம்ங்கிற மாதிரி உலகத்தை எல்லாத்தையுமே சேர்ந்து தன்னோட தானா பார்க்கணும். அப்படி பாக்குறவங்க கடவுள்கள் கிட்ட ஐக்கியமாறது இயற்கை. ஆனா பொதுவா இந்த விஷயம் மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமா. ஏன்னா மனிதர்கள் உணர்ச்சிகளிலேயே அப்படியே பின்னி பிணைஞ்சு வளர்ந்தவங்க, உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவங்க. அதனாலதான் நான் தான் அப்படிங்கிற அந்த அகந்தையை விடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சதியும் அந்த அகந்தையை விடுத்தால் சர்வமும் எனதே அப்படின்னு அந்த சர்வேசனை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாரு விஷ்ணு. ஆனா அந்த அகந்தையை அவ்வளவு ஈஸியா மாட மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம சரியால முடியுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த பக்கம் தச்சன் தான் பொண்ண வாமா அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. பட் மனசுக்குள்ளேயே என்ன பேசிக்கிறான்னு பாருங்க. இன்னும் சிவா, கடைசியில என்கிட்ட நீ தோத்துட்டியா, என் பொண்ணு நீ முக்கியம் இல்ல நான் தான் முக்கியம்னு கடைசியில என்கிட்டயே வந்துட்டலங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. எந்த காலத்திலையும் உன்னையும் என் பொண்ணையும் சேர்த்துக்கவே மாட்டேன், உன்னையும் என் பொண்ணையும் சேர விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. வெள்ளத்தனமா சிரிக்கிறார். அந்த இடத்துல சந்திரனும் மாமனாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். மாமனாருக்கு இன்னும் சந்திர மேல கோபம் இருக்கு. சரிதான் வந்து இல்ல கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கங்க, குடும்பம்னா 1000 இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்த, சரி என் பொண்ணு சொன்னதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரனையும் ஒரு வழியா மன்னிச்சிட்டாரு. மாமா மருமகனை மன்னிச்சிட்டாரு. இனிமே நானு என் 2 பொண்டாட்டிகளையும் நல்லபடியா பாத்துக்கிறேன், நாங்க உடனே சந்திரலோகத்துக்கு போறோம் அப்படின்னு சந்திரலோகத்துக்கு இவங்க கிளம்ப தயாராயிட்டாங்க. ஆனா அந்நேரமா பார்த்து நம்ம ரேவதி, இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சந்திரரை அனுப்புறாங்க. இல்ல நீ வா, கண்டிப்பா உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் வச்சுப்பேன் அப்படின்னு சந்திரன் சொல்லும் போது, இல்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு என்னால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்யணும், அவளை ஓரளவு தேத்திட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதியும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மாதங்கியும் சதிதேவியும் ஒரு ஓரமா மரத்தடியில பேசிட்டு இருக்கும்போது, சிவனை அடைய வாய்ப்பே இல்ல, சிவனை அடையக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சதி அழுதுகிட்டு இருக்கும்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த சந்திரனோட அம்மா வந்து, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லதாயி, சிவனை அடையக்கூடிய அந்த வழி என்னங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரிஷியோட பொண்டாட்டியாச்சு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சிவனை அடையிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அனைத்தையும் துறக்கணும். எதெல்லாம் பண்ணுவதற்கு நீங்க கூச்சப்படுவீங்களோ அதையெல்லாம் செய்யணும், எதெல்லாம் பண்றதுக்கு அருவருப்பா இருக்குமோ அதெல்லாம் செய்யணும், உடம்ப வருத்திக்கணும், உள்ளத்தை வருத்திக்கணும், ஆன்மாவை வருத்திக்கணும், மிகப்பெரிய விரதம் இருக்கணும், கட்டுக்கோப்பா இருக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு அந்த விரதத்தை நீ முடிக்கிறதுக்குள்ளேயே பை த டைம் நீ நான் தான் அப்படிங்கிற அந்த அகந்தையை விடுத்திருப்பாய். அதுவே சிவனை அடையக்கூடிய அந்த ரகசியம், சிவனை அடையக்கூடிய வழியும் அதுவே அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கையோட அவங்க ஒரு புக்கையும் எடுத்து கொடுக்கறாங்க. இந்த சுவடியில தான் சிவனை அடைவதற்கான அந்த வழிமுறைகள் என்னங்கிறதையும் அகந்தையை எப்படி அடக்கலாங்கிறத பத்தி எல்லாம் எழுதியிருக்கு. அதை வாங்கினதும் சதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க பிரச்சனை எங்க அப்படின்னா, இந்த விரதத்தை மேற்கொள்றதா இருந்தா ஒரு அமைதியான இடத்துல மேற்கொள்ளணும், சிவனை வழிபட முழு சுதந்திரம் இருக்கணும். ஆனா தச்சனோட அரண்மனையில இருந்துகிட்டு எப்படி இந்த விரதத்தெல்லாம் மேற்கொள்வதுன்னு தெரியாம சதி முழிக்கும் போது ரேவதி வந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாள் நான் எங்க தங்கச்சி கூட தான் இருக்க போறேன், நான் அவளை பாத்துக்கிறேன், பூஜைக்கு தேவையான விஷயங்கள் இந்த புக்ல போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லி நான் ஓரளவு தேத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாதங்கி கிட்டே ஒரு குட் பை சொல்லிட்டு அவங்க கிளம்பியாச்சு. அந்த பக்கம் பார்த்தா கைலாயத்துல நம்ம சிவன் கண்ண முழிக்கும் போது விஷ்ணு, லட்சுமி, பிரம்மா அப்படின்னு எல்லாரும் அங்க வந்து இறங்குறாங்க. ஏன் சதியை இவ்வளவு சோதிக்கிறீங்க, உங்க பத்தினி பாவம் இல்லையா, அவங்கள நீங்க ஏத்துக்கலாமே அப்படின்னு பேச, அதுக்கு நம்ம சிவன் அதைத்தான் சொல்றாரு, நான் சர்வேஸ்வரன், எனக்கு சர்வம் முக்கியம், சதியும் முக்கியம், ஆனா சதிக்கோ சிவன் மட்டும்தான் முக்கியம், சர்வமும் சதிக்கு முக்கியம் அல்ல, அது அவகிட்ட இருந்து மாறணும், அது மாறாத வரை இது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம விஷ்ணு சொல்றாப்ல, அதெல்லாம் ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடுங்க, கல்யாணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்ல, ஒரு கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி சதி மாறலனா, சிவன் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். இப்ப படுற அந்த கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் 1000 மடங்கு பெருசா இருக்கும். அதனாலதான் இந்த கஷ்டத்தோடயே அந்த பொண்ணை நான் நிப்பாட்டுறேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறாரு நம்ம சிவன். பிரம்மதேவரோ, ஏதோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் உலக நன்மைக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க, இப்போ அதே உலக நன்மைக்காக நீங்க 2 பேரும் மறுபடியும் கூடணும், முழுமையடையணுங்கிறாரு பிரம்மா. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு ரசனை முக்கியம், ரசனைங்கிற அந்த விஷயம் மட்டும் மனுஷங்க கிட்ட இல்ல அப்படின்னா மனிதர்கள் விலங்குகளா மாறிடுவாங்க, காட்டு மிராட்டிகளா மாறிடுவாங்களாம். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து இயல், இசை, நாடகம்னு இந்த கலைகள் எல்லாத்தையும் நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்த்தெடுக்கணும், மருத்துவத்தை போதிக்கணும், சித்தத்தை போதிக்கணும், ஆயுர்வேதத்தை போதிக்கணும், அப்படி இப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம சிவன் எல்லா எதிர்பார்ப்பும் சரிதான், ஆனா உலக நன்மை
கடமைக்காக மறுபடியும் நான் சதிய தண்டிக்க விரும்பல. இந்த அகிலத்தை காக்கக்கூடிய பொறுப்பு நாம 3 பேர்கிட்டயும் இருக்கு. அதற்காக சதிய பலி வாங்குற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி பேசிட்டு அப்படியே கண்களை மூடி அடுத்த செகண்டே தியானத்துக்குள்ள மூழ்கி போறாரு நம்ம சிவன். ஒரு வழியா அந்த பக்கம் அரண்மனைக்குள்ள சதி நுழையறாங்க. அம்மா பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மாவும் கதறி அழுகுறாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கமா அப்படின்னு அம்மா காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்கிறாங்க. சரி, ஒரு வழியா பரவாயில்ல, என் புருஷன் மரண தண்டனை கொடுக்க போறேன், உன்னை கொல்ல போறான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்த இடத்துல என் பொண்ணு உசுரோட வந்ததே எனக்கு சந்தோஷம். அதுலயும் மன்னிப்பெல்லாம் கேட்கறியே, ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கேன். என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது கேளு அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கறதாக சொல்றாங்க. அதுக்கு நம்ம சரி அதெல்லாம் வேண்டாமா, எப்பவும் போல அப்பாவும் நீயும் என் மேல பாசமா இருந்தா அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல கண்டிப்பா உனக்கு ஏதாவது நான் கொடுத்தாகணும், கண்டிப்பா கேளு, நீ கேட்கறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறத நிறைவேற்றறதா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு கால் எனக்கு ஏதாவது தேவைன்னா அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த வரத்தை கேட்கிறேன், என்ன வேணும்னு கேட்கிறேன், அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து இவங்க கையில வச்சிட்டு இருந்த அந்த ஓலைச்சுவடி பொத்துன்னு கீழே விழும். நல்ல வேலை யாரும் பார்க்கல. பின்னாடியே இவங்க அப்பா தச்ச வேற வந்துகிட்டு இருக்காரு. கீழே அந்த சுவடி கிடக்கு. அத ரேவதி பாக்குறாங்க. ஐயோ மாட்டிக்க போறா, மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்பட போகுது அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா தச்சன் வந்து அந்த ஓலைச்சுவடியை கவனிக்காம பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அந்த நல்ல விஷயத்தை பத்தி நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது கீழே ஏதோ கிடக்கிற மாதிரி அவருக்கு தோணும். அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள விசுக்குன்னு நம்ம ரேவதி குனிஞ்சு அதை எடுத்து ஒளி வச்சுக்கிறாங்க. அப்பா திரும்பி பார்க்கும்போது இவங்க ஏதோ கீழே குனிஞ்சு சேலையை சரி பண்ற மாதிரி ஏதோ பண்ணி சமாளிச்சு விட்டுறாங்க. அப்பதான் ரேவதி இங்க இருக்கிறத அவர் பார்த்துட்டு, ஆமா ரேவதி, என்ன நீ சந்திரன் கூட சந்திரலோகத்துக்கு போகலையா, இங்க இருக்க, மறுபடியும் பிரச்சனை பண்றாரா அப்படின்னு கேட்க, இல்ல நான் தான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு 2-3 நாள் சதி கூட இருந்து சதி கொஞ்சம் தேரட்டுமே, அதுக்கப்புறம் போகலாமேன்னு இருக்கிறேன்னு சொல்ல, அப்படியா சரிமா இருந்துக்கமா, நல்லபடியா தங்கச்சியை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தட்சன் கிளம்பி போயிடுறாரு. ஒருவேளையா இன்னைக்கு அந்த ஓலைச்சுவடியை ரேவதி காப்பாத்தி கொடுத்துறாங்க. அப்புறம் யாருமே இல்லாத சமயம் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற அந்த பூஜை எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா பண்ணணும், சீக்கிரமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு சிவனோட தான் சேரணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அந்த ஓலைச்சுவடியை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓபன் ஆக மாட்டேங்குது, லாக் ஆயிருக்கு, ஓபன் ஆகல. இது எப்படி ஓபன் பண்றதுன்னு பிரிச்சு பாக்குறாங்க, பிரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்து காலையில விடிஞ்சதும் ஓபன் பண்ணி பாரு, கண்டிப்பா ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க. எப்படா விடியும், எப்படா குளிச்சு கிழிச்சு முடிச்சு சுத்தபத்தமா அந்த ஓலைச்சுவடியை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியவே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கத்துல நம்ம சதிதேவி படுத்து கிடக்காங்க. காலையில முழிக்கிறாங்க. அக்காமார்கள் ஒருத்தி வரா வந்து, அப்பா உன்னை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிருக்காரு, ஏதோ ஒரு முக்கியமான நல்ல செய்தி ஒண்ணு இருக்கான், என்ன ஏதுன்னு வா அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்பா கொஞ்சம் ஏதோ விசேஷமா சில பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவர் கேட்ட மாதிரியே ரெடியாகி சதியும் வராங்க. அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா, சொல்ல அப்படின்னு பொண்ணை பார்த்து கேட்க அவங்க முழிக்கிறாங்க. எதுக்காக இப்ப நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு விசேஷ பூஜை இருக்க போது போல, அந்த பூஜையை நீங்க எனக்கு கத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா, தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறதா. நான் சொன்ன நல்ல விஷயமும் இதுதான், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. சதிக்கு கல்யாணம் பண்ண போறாராம், வரன் பார்க்க போறாராம், மாப்பிள்ளை தேட போறாராம், இதுக்கு உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்கிறார். பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.